வீடியோல பாத்தீங்கன்னா மல்லிப்பூவை ஏதோ ஒரு கெமிக்கல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறத பாக்குறோம். யூசுவலி நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கெமிக்கல்ல போட்டு மிக்ஸ் பண்றத நம்ம பார்த்திருப்போம். பூல மிக்ஸ் பண்றத ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆர்வத்துல இது என்னவா இருக்கும்னு சொல்லி ரொம்ப தேடி பார்த்தேன். பட் எந்த சோர்ஸுமே கிடைக்கல. பூ வாடாம இருக்கிறதுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டு கெமிக்கல்னு சொல்லி எதுவுமே மார்க்கெட்ல கிடையாது. பட் சொல்யூஷனோட கலரை வச்சு பார்க்கும்போது டைலூட்டட் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இது எப்படி பாசிபிள்னு கேட்டீங்கன்னா, பூ வாடி போற அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பூவில் இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலோ இல்லை அந்த சொல்யூஷனில் பூவை முக்கி எடுத்தாலோ இந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபுல்லாக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ பூ அவ்வளோ ஈஸியாக வாடி போகாது. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூவில் ஏற்படுற மைக்ரோபியல் growth இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா பூவில் வாட்டர் அப்டேக்கோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பூவானது தண்ணியை நிறைய உறிஞ்சு வச்சுக்கும். ஸோ அதை டே பூராவே பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபைனலி மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, சப்போஸ் இதில் நம்ம நினைச்ச மாதிரி காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை தலையில வைக்கிறதுக்கோ பூஜைக்கோ உகந்ததல்ல. டெக்கரேஷன் பண்றதுக்கு வேணா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களில் யாருக்காச்சும் இது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.